டெட் பண்டியோட பெரிய பிளஸ்ஸே வந்து he was very charming னு சொல்லுவாங்க. he would like the charm வச்சு he got his victimsன்றத சொல்லுவாங்க. சோ இப்படி ஒருத்தரோட ஐ திங்க் கில்லருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட் ஒன்னு இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங் நீங்க வந்து இந்த கேரக்டரைசேஷன் நம்ம எடுத்துக்கலாம், ஸ்டீஃபனுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததா? கோக்ஸ் மாதிரி எக்ஸ்டர்னலா எடுத்து பிளக்-இன் பண்ணல. அந்த மாதிரி நம்ம எடுத்து இது பண்ணல. நம்ம ஆப்வியஸ்லி டெட் பண்டி வாஸ் வெரி இன்ஸ்பிரேஷன் அவர் சொல்லலாமான்னு தெரியல. இல்ல படமே சீரியல் கில்லர் ஃபிலிம்ன்றதுனால ஐ கெட் where you're coming from. and yeah அவர் வந்து அவரோட ஒரு ஃபேமஸ் கோட் கூட இருக்கும், we are our sons and we are your husbands அப்படின்னு சொல்லி. நாங்க எல்லா இடத்துலயும் இருக்கோம் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி சில்லிங். நம்ம யோசிச்சு பார்த்தோம் scary actually. and அந்த மாதிரி அவரோட ஆப்வியஸ்லி அவர் பேசுற விதம் அண்ட் அவர் கேரி பண்ணிட்ட விதம் இருக்கு. எட்மண்ட் கெம்பரோட நான்சலாண்டா இருப்பாரு, அவர் எதுவுமே ஃபேஸ்ல ரியாக்ஷனே இருக்காது. பட் தென் என்னெல்லாமோ பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு இருக்கும். டாமர், எட்கெயின் அப்படியே இருக்காங்க. ஐலின் ஊர்னோஸ் அவங்க ஃபீமேல் சீரியல் கில்லர். அந்த மாதிரி நிறைய சீரியல் கில்லர்ஸோட ஒரு ஐடியா இருக்கிறதுனால ரைட்டிங் ப்ராசஸ்க்கு அது ரொம்ப இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இந்த அண்ட் ஆல்சோ ரைட் பண்ணும்போது நான் தான் இது நடிக்க போறேங்கிற ஐடியால பண்ணல. ஏன்னா ஃபீச்சரா மாறிட்டு இருக்கும் போது அது நம்ம கையில இல்லைன்னு தெரியும். ஆசை இருந்துச்சு, பேராசை கூட இருந்துச்சு, எனக்கும் தெரிஞ்சது. பட் ஆனா நான் எப்பவுமே அது சொன்னதோ, ஏன்னா இது பிசினஸ் இல்லையா, இங்க வந்து நம்ம நமக்கு இது இல்ல, நியூ டீம், நியூ ஃபேஸ். But how did that end up happening? அது மிதுனோட கால் தான்.